ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று, அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள். அடுத்தது, அரசியலமைப்பு அட்டவணை, அதில் உள்ள அட்டவணை ஷெடியூல் அண்ட் பகுதிகள் பார்ட்ஸ். இந்த 3 பற்றினதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த 3லையுமே உங்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம எளிமையாக ஈஸியாக படிக்கலாம் அப்படின்றத ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள். ஸோ நமக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு எந்தெந்த இதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதை தான் நம்ம இதில் மெயினாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், நமக்கு தெரிய வேண்டியது முக்கியமானது, 60 நாடுகளின் சட்டங்கள் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. நம்மளுடைய அரசியலமைப்புக்கு எத்தனை நாட்டுடைய சட்டங்கள்? 60 நாட்டுடைய சட்டங்கள் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், 60%, அதாவது 2 பங்கு, அதாவது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இருக்கு இல்லையா, அதில் இருந்து தான் நம்மளுடைய அரசியலமைப்பில் எடுத்திருக்காங்க. எவ்வளோ சதவீதம் எடுத்திருக்காங்க? இந்திய அரசு சட்டத்திலேருந்து 60%, அதாவது 2 பங்கு. அடுத்தது, நேரடியாக 1935 அந்த சட்டத்தில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா, ஐவோர் ஜென்னிஸ் அப்படின்றவர் சொல்கிறாரு. அரசியலமைப்பின் சின்னம் யானை, அதனால் யானை வடிவத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு கேவி கமத். அடுத்தது பாருங்கள், ஸோ இப்போ நமக்கு மெயினானது என்னென்ன டாபிக் ஹெட்டிங் இருக்குது, அது எந்தெந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இந்திய அரசு சட்டத்திலேருந்து இப்போ நம்ம மேலே பார்த்தோம், பேசிக்கானது என்னென்னு பார்த்தோம் அந்த ஹெட்டிங்கில். அதில் நம்ம பார்த்ததே அதுதான். 1935 இந்திய அரசு சட்டத்தில் இருந்து தான் நமக்கு நிறைய எடுத்திருக்காங்க, 60% எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ அது என்னென்ன டாபிக் அப்படின்றத பார்ப்போம். நம்ம படிக்கும் போதே எப்படி அதை எளிமையாக படிக்கணும் பாருங்கள். ஸோ இந்த சைடில் இருக்க பாருங்கள், ஆளுநர் அலுவலகம், ஆளுநர் உரை, ஆளுநர் பதவி, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அதிகார பகிர்வு, நீதித்துறை, நிர்வாக விவகாரம், நெருக்கடி கால சட்டமுறை, பொதுப்பணி தேர்வாணையம், கூட்டாட்சி விதி. ஸோ இதை தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம எளிமையாக படிக்கலாம், உங்களுக்கு கொடுக்கும் போதே அப்படி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆளுநர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இதில் இந்திய அரசு சட்டத்தில் அதோடைய மூலங்கள் எதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆளுநருடைய அலுவலகம், அவருடைய உரை, பதவி. ஸோ அவருடைய அலுவலகத்தில் வச்சு அவருடைய பதவி வேலையை பார்ப்பார். அப்போ அங்கே உரையாற்றுவார், பேசுவார். ஸோ இதுதான் முதல்ல படிக்க வேண்டியது. ஆளுநரை முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், மத்திய பட்டியல்கள், மத்திய பட்டியல், மானிய பட்டியல். அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறாங்க. எதுக்கு? நீதித்துறைக்கும் நிர்வாகத்துக்காகவும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. எதுனாலும் அவங்க தான் செய்கிறாங்க. யார்? மத்திய பட்டியலும் மத்திய அரசில் உள்ளவங்க. ஸோ அதை நம்ம இப்படி ஷார்ட்கட்டாக படிச்சுக்கலாம். மத்திய பட்டியல், மானிய பட்டியல், மத்தியில் உள்ளவங்க தான் எல்லாத்தையுமே இது பண்ணி கொடுக்குறாங்க எதுனாலும். ஸோ அது எதெல்லாம் கொடுக்குறாங்க? அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறாங்க, நீதித்துறைக்கு நிர்வாகத்துறைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், நெருக்கடி கால சட்டமுறை, பொதுப்பணி தேர்வாணையம், கூட்டாட்சி விதி. நெருக்கடி காலத்தில் என்ன செய்யணும், நம்ம நெருக்கடி காலத்தில் நம்மளுடைய பணிகளை எல்லாத்தையும் நம்ம ஒரே கூட்டாக சேர்ந்து பொதுவாக பண்ணோம்னா நல்லது. ஒரு நெருக்கடி காலம் வரும்போது என்ன செய்யக்கூடாது, நான் தான் போடாமல் எதுவாக இருந்தாலும் பொதுவாக கூட்டாக சேர்ந்து பண்ணோம்னா அந்த பணியானது, வேலையானது நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதிலே உங்களுக்கு 3 பாயிண்ட் வந்துடுது. முதல்ல என்ன செய்கிறோம், 1935 சட்டத்திலேருந்து ஆளுநருக்கான 3 பாயிண்ட் வருது. ஆளுநருடைய அலுவலகம், உரை, பதவி. அப்புறம் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் என்ன செய்கிறாங்க, இந்த 2 பட்டியல், அதில் மத்திய அரசு என்ன செய்கிறாங்க, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறாங்க நீதித்துறைக்கும் நிர்வாகத்துக்கும். அடுத்தது, நெருக்கடி காலம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பணியை எல்லோரும் பொதுவாக கூட்டாக சேர்ந்து பண்ணணும், அதான் நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இங்கிலாந்து என்னென்ன இதெல்லாம் எடுத்திருக்காங்க பாருங்கள். நாடாளுமன்ற அரசு, குடியரசுத் தலைவர் முறை, சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் ஆட்சி, அமைச்சரவை மற்றும் அதனுடைய தலைமை பிரதமர், அமைச்சரவை கூட்டு பொறுப்பு, சபாநாயகர் முறை, பாராளுமன்ற சலுகை, இரவை பாராளுமன்ற முறை, சட்டமன்ற முறை, நீதி பேராண்மை, ஒற்றை குடியுரிமை. ஸோ இதை எப்படி நம்ம எளிமையாக படிக்கலாம் பாருங்கள். முதல்ல நாடாளுமன்றம் தனியாக, பாராளுமன்றம் தனியாக அப்படின்னு வச்சுக்கோங்க இங்கிலாந்தில். ஸோ நாடாளுமன்றத்தில் முதல்ல குடியரசுத் தலைவருடைய முறை. அடுத்து குடியரசுத் தலைவர் என்ன செய்வார், சட்டத்தை இயற்றி சட்டத்துடைய ஆட்சியை நடத்துவார். ஸோ இது அப்படி வரிசையாக இதுலேருந்து படிச்சுட்டே வாங்க. அதில் என்ன பார்த்தோம், நாடாளுமன்றம், அங்கே யார் இருப்பா, குடியரசுத் தலைவர் இருப்பாங்க அப்படின்னு வச்சு இப்படி படிச்சுட்டே வாங்க. குடியரசுத் தலைவர் என்ன செய்வாங்க, சட்டத்தை இயற்றி சட்டத்தோட ஆட்சியை கவனிப்பாங்க. அப்புறம் அவருக்கு கீழே அமைச்சரவை, அதோடைய அந்த அமைச்சரவையில் உள்ள தலைமை பிரதமர் இருப்பார்.
அவங்க எல்லோரும் செய்வாங்க. தன்னுடைய பொறுப்புகளை கூட்டாக சேர்ந்து செய்வாங்க. இது வரைக்கும் அப்படியே வரிசையாக படித்து முடிச்சுடுங்க. ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் யார் வைப்பாங்க? குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. அவங்க தங்களுடைய சட்டத்தை இயற்றி சட்டத்துடைய ஆட்சியை நல்லபடியாக நடத்துவாங்க. அவங்களுக்கு கீழே அமைச்சரவையும் அதனுடைய தலைமை பிரதமர் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து தன்னுடைய பொறுப்புகளை கூட்டாக சேர்ந்து என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், சபாநாயகருடைய முறை. சபாநாயகருடைய முறை எங்கேருந்து எடுத்திருக்காங்க? இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது பாராளுமன்றம். இவ்வளோ நேரம் நம்ம நாடாளுமன்றம் வச்சு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது பாராளுமன்றம். பாராளுமன்றத்தில் என்னெல்லாம் வருது பாருங்கள். பாராளுமன்றம், அதில் இருஅவை பாராளுமன்றம், சட்டம். அப்போ பாராளுமன்றத்தில் இருஅவை வருது. அடுத்தது அதுக்கு கீழே இந்த சட்டமன்ற முறை. அடுத்தது நீதி பேராண்மை எப்படி இருக்கும்? கடைசியாக ஒற்றை குடியுரிமை. இது ஃபுல்லாக இங்கே. ஸோ இப்படி பாயிண்ட் பை பாயிண்டாக இது வரைக்கும் உள்ளதை ஒரு பாயிண்டாக படித்து முடிச்சிருக்கேன். அதாவது நாடாளுமன்றம் தொடர்பானது. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? நாடாளுமன்றம், அங்கே யார்? குடியரசுத் தலைவர். அவங்க சட்டம் இயற்றி சட்டத்துடைய ஆட்சியை நடத்துவாங்க. அவங்களுக்கு கீழே இப்படி கதையாக ஸ்டோரியாக படிச்சுக்கோங்க. அமைச்சரவை இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய தலைமை பிரதமர் இருப்பாங்க. அவங்க தங்களுடைய பொறுப்புகளை கூட்டாக சேர்ந்து பண்ணுவாங்க. சபாநாயகருடைய முறையும் இருக்கும். அடுத்தது பாராளுமன்றம். அங்கே இருஅவை பாராளுமன்றம் இருக்கும், சட்டமன்றம் இருக்கும். வேறு என்ன செய்வாங்க? நீதி பேராண்மை இருக்கும். ப்ளஸ் குடியுரிமை, ஒற்றை குடியுரிமை உடையதாக இருக்கும். இது அவ்வளோவா எங்கேருந்து எடுத்திருக்காங்க? இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி பிரித்து படிங்க, எளிமையாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், அமெரிக்கா. அமெரிக்காவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க? முகவுரை, அடிப்படை உரிமை, எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். ஸோ இது மூணையும் முதல்ல படிச்சிருங்க. இந்த மூணையும். இதெல்லாம் முகவுரை, இது நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். நம்ம இதில் வரிசையாக நம்ம படிப்போம் இல்லையா? 10th ஃபஸ்ட்டு அந்த சோஷியல் லெசன்லேயே படிக்கிறது இதை பற்றி தான் வரும். ஸோ அந்த பேசிக்காக உள்ளது எல்லாமே என்ன தான் நமக்கு அமெரிக்காவில். இதெல்லாம் முகவுரை, அடிப்படை உரிமை, எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். அடுத்தது பாருங்கள், இது மூணே இப்போ படித்தாச்சு. அடுத்தது நீதின்னு நிறைய பாயிண்ட் இருக்குது. அந்த மூணு என்னது? அடுத்த மூணு தான் பாருங்கள். நீதியோட சீராய்வு, நீதித்துறை சுதந்திரம், நீதிமன்ற முறை. அடுத்தது இந்த நீதியில் 3 பாயிண்ட். இப்போ முதல்ல 3 பாயிண்ட் படித்தாச்சு. அடுத்து நீதியில் என்ன இருக்குது? நீதி சீராய்வு, நீதித்துறை சுதந்திரம், நீதிமன்ற முறை. அது படிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், பதவி நீக்க முறைகள். 3 பாட்டாக தான் படிக்க போகிறோம் அந்த அமெரிக்காவில். முதல்ல பேசிக்காக உள்ள 3 படித்தோம். அது நீதின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் படித்தோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? பதவி நீக்கம். யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி நீக்கம், குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம், அவருடைய தேர்ந்தெடுக்கும் முறையும் சேர்ந்து வரும். அவ்வளோதான். அப்போ 3 பாயிண்டாக படிச்சிட்டோம். ஸோ அமெரிக்காவில் வந்து முதல்ல 3 இது என்ன பார்த்தோம்? பேசிக்காக முகவுரை, அடிப்படை உரிமை, எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். அடுத்தது என்ன பார்த்தோம்? நீதின்னு சொல்லி 3 பாயிண்ட் வருது. எங்கே? அமெரிக்காவிலேருந்து எடுத்ததில். எதெல்லாம்? நீதியுடைய சீராய்வு, அதனுடைய சுதந்திரம், நீதிமன்ற முறை. அடுத்தது பதவி நீக்கங்கள். யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு, உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு, துணை குடியரசுத் தலைவருக்கு, ப்ளஸ் அவருடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையும் சேர்த்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. இவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், அயர்லாந்துலேருந்து இதெல்லாம் எடுத்திருக்காங்க பாருங்கள். அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, மாநிலங்களவை நியமன உறுப்பினர்கள். இதை எப்படி ஈஸியாக படிக்கலாம் பாருங்கள். அதாவது குடியரசுத் தலைவருக்கு அயர்லாந்துக்கு வழிகாட்ட மாநிலத்தில் உள்ள 12 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ மாநிலங்களில் 12 பேரை மாநிலங்களவையில் நியமன உறுப்பினர் நியமனம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை வச்சு நம்ம இப்போ ஷார்ட்கட் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்? குடியரசுத் தலைவர் பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு அயர்லாந்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டுறாங்களாம். யார் வழிகாட்டுறாங்க? மாநிலத்தில் உள்ள 12 பேர் வழிகாட்டுறாங்க. ஸோ இப்படி நான் வச்சுக்கலாமா? அப்போ அயர்லாந்துலேருந்து எது கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். அடுத்தது பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் என்ன சொல்கிறாங்க? பொதுப்பட்டியல், வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம், பாராளுமன்ற கூட்டுக்கூட்டம். ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது? ஆஸ்திரேலியா வச்சு 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த ஆஸ்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்தி பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க? நம்ம ஆஸ்தி அந்தஸ்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பேசிக்காக பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த ஆஸ்தி அந்தஸ்து நல்லா இருக்குன்னா என்ன செய்வாங்க? பொதுவான இடத்துல நம்ம நல்லா சம்பாதிக்கணும்னா என்ன செய்வாங்க? இந்த சந்தை, அதே மாதிரி ஒரு சந்தை, அதை கூட எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தையில் என்ன செய்வாங்க? தங்களுடைய வர்த்தகம் மற்றும் வணிகத்துக்காக பொதுவாக எல்லா மக்களும் நிறைய காய்கறி கடை போட்டிருப்பாங்க இல்லையா சந்தையில். அதேமாதிரி ஒவ்வொரு பழக்கடை அது இதுன்னு எல்லாமே இருக்கும். எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? கூட்டமாக ஒற்றுமையாக சேர்ந்து அங்கே பொதுவாக சேர்ந்து அங்கே வேலை பார்ப்பாங்க. எதுக்கு? தங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தை நல்லபடியாக பெறணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஃப்ரான்ஸில் மொத்தம் 2 பாயிண்ட். ஒன்று குடியரசு, இன்னொன்று முகவரையில் இருக்கக்கூடிய சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம். இது நம்ம 10th அந்த ஃபஸ்ட்டு லெசனில் சோஷியல் புக்கில் படிப்போம். ஸோ அதுதான் அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃப்ரான்ஸ் அப்படின்னு வருதுன்னா 3S அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3Sனால் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம். இதை அப்படி இங்கிலீஷில் எழுதுங்க பார்ப்போம். சமத்துவம் SAM அப்படி எழுதுவோமா? அடுத்த சுதந்திரம் SUN அப்படின்னு எழுதுவோமா? வரிசையாக. சகோதரத்துவம்
SAK அப்படின்னு வரிசையாக. ஸோ எல்லாமே பாருங்கள் நம்ம சும்மா டங்கிலீஷில் அதை எழுதும்போது என்ன அது எஸ்ஸில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதா. அப்போ 3 இயர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் குடியரசு ஒன்று. இப்போ ஃப்ரான்ஸ்னால் 3 இயர்ஸ். எதெல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். அடுத்தது குடியரசு வந்துடும். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் கனடா. ஸோ கனடாவில் என்னெல்லாம் இருக்குது? கூட்டாட்சி அரசாங்கம், எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு, வலுவான மத்திய அரசுடைய கூட்டமைப்பு, மத்திய அரசு மாநில அரசு ஆளுநரை நியமித்தல், உச்சநீதிமன்றத்தில் நீதி வழங்கக்கூடிய அதிகாரம். ஸோ இதை நம்ம எப்படி எளிமையாக படிக்கலாம் பாருங்கள். கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அரசாங்கம் வந்து நிலவுது. என்ன செய்யுது? கனடாவில் கூட்டாட்சி அரசாங்கம் நிலவுது. அதனால் அங்கே மத்திய அரசு வந்து வலுவான ஒரு கூட்டமைப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க தங்களுடைய அதிகாரங்களை கரெக்டாக பகிர்ந்து கொடுப்பாங்க. மாநில ஆளுநர் அவங்களே நியமிக்காங்க. ப்ளஸ் உச்சநீதிமன்றத்தில் நீதி ஆலோசனையும் அவங்க வழங்குவாங்க. அதனால அங்கே வலுவான கூட்டமைப்பாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்படி படிச்சுக்கோங்க ஸ்டோரி மாதிரி. கனடாவில் என்ன செய்கிறாங்க? கூட்டாட்சி அரசாங்கம் இருக்குது. அந்த கூட்டாட்சி அரசாங்கம் இருக்கிறதுனால மத்திய அரசு என்ன செய்யுது? ஒரு வலுவான கூட்டமைப்பாக இருக்குது. ஏன்? அவங்க தங்களுடைய அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்குறாங்க. மாநிலங்களோட ஆளுநரை நியமிக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நீதி ஆலோசனையும் வழங்குறாங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் ஜெர்மனியில் என்னது? நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். ஆல்ரெடி நம்ம நெருக்கடி நிலை முறை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். அரசியலமைப்பு இந்திய அரசு சட்டம் 1935 நம்ம எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா அந்த நெருக்கடி நிலை வரும்பொழுது அடிப்படை உரிமைகளை நம்ம நிறுத்தி வைக்கிறது மட்டும். இந்த ஒரே பாயிண்ட் மட்டும் தான் வரும் ஜெர்மனிலேருந்து. ஜெர்மனி அதில் மேன் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ எதனாலும் நம்ம ஒரு இதை நிறுத்தணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? மேனை ஒரு மனுஷனால தானே அதை நிறுத்த முடியும். அப்போ என்னது? மேன் அப்படின்னாலே அவன் நிறுத்திடுவான். நிறுத்திடுவான்? நெருக்கடி நிலையின் போல் அவன் என்ன செய்யறான்? அப்போ அடிப்படை உரிமைகளை நிறுத்துறான் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் சோவியத் ரஷ்யாவில் என்னெல்லாம் வருது? அடிப்படை கடமைகள், முகவுரையில் இடம்பெற்ற சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள். ஸோ ரஷ்யாவில் என்ன செய்கிறாங்க? ரஷ்யாவே இருக்கும் இல்லையா. ரஷ்யா அப்படின்னு வந்தாலே என்னது? ரஷ்யாவே இருக்கும். ஸோ ரஷ்யா இருக்கிற இடத்துல பாருங்கள் என்னது? சமூக பொருளாதாரம் வருது. பொருளாதாரம் எப்போதுமே எல்லா ஒரு நாட்டிலையுமே என்னது? ரஷ்யா இருக்கும். ஸோ அதில் நம்ம அடிப்படை கடமைகள் ப்ளஸ் நீதியின் மாண்புகள் வருது. அதை மட்டும் 2 பாயிண்ட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நீதியோட ஒரு மாண்பாக நடந்தோம் அப்படின்னா, நம்ம கடமை தவறாமல் நடந்தோம்னா நம்மளுடைய சமூக பொருளாதாரம் என்ன இருக்கும்? எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் தென்னாப்பிரிக்காவில் மொத்தம் எத்தனை? 2 இருக்குது. அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம், மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் முறை. ஸோ இது 2 பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் ஒன்று, மாநிலங்கள் தேர்தல் முறை ஒன்று. அடுத்தது ஜப்பான் அண்ட் சுவிட்சர்லாந்து. 2லேயுமே ஒவ்வொரு பாயிண்ட் தான். ஜப்பானில் பாருங்கள் சட்டத்தால் நிறுவப்பட்ட செயல்முறை. ஒரே பாயிண்ட் தான். ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். ஜப்பானில் என்னது? சட்டத்தால் நிறுவப்பட்ட செயல்முறை. தென் சுவிட்சர்லாந்தில் கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரம். இவ்வளோ தான் அரசியலமைப்புக்கு உட்பட்ட மூலங்கள். அடுத்தது பாருங்கள் அரசியலமைப்பின் அட்டவணைனா இங்கிலீஷில் நம்ம ஷெடியூல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷெடியூல் அட்டவணைகளை பொறுத்த வகையில் நமக்கு என்னெல்லாம் மெயினாக தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது மொத்தம் 8 அட்டவணைகள் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 12 அட்டவணைகள் இருக்குது. ஸோ புதிதாக இப்போ எத்தனை 4 இது ஆட் ஆகிருக்கு இல்லையா. அந்த 4 இது எப்போல்லாம் ஆட் ஆகிருக்கு அது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் நமக்கு எக்ஸாமில். ஸோ அது 4 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எத்தனாவது சட்ட திருத்தத்தில் எந்த அட்டவணையை எந்த வருஷம் சேர்த்தாங்க. ஸோ முதல்ல பாருங்கள் 9வது அட்டவணை சேர்க்கப்பட்ட வருடம் பாருங்கள் 1951 முதல் சட்ட திருத்தத்தில் சேர்த்துருக்காங்க. 10வது அட்டவணையை 52வது சட்ட திருத்தத்தில் 1985 சேர்த்துருக்காங்க. 11வது அட்டவணை 73வது சட்ட திருத்தத்தில் 1992. அடுத்தது 12வது அட்டவணை 74வது சட்ட திருத்தம் 1992. ஸோ அந்த கடைசி 2 அடுத்தடுத்து வருது. இயரும் சேம் தான். முதல் 2 தான் மாறி வருது. அதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுலேயும் பாருங்கள் இது முதல் சட்ட திருத்தம், கடைசி முடிகிற நம்பரும் 1. அடுத்தது இங்கே 52 ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் சேம். இங்கேயும் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முதல் 2லேயும் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சேம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ ஷார்ட்கட்டு. அதாவது இப்போ நமக்கு அட்டவணைகள் மொத்தம் 12 இது இப்போ நமக்கு இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதை நம்ம எப்படி எளிமையாக படிக்கலாம், 2 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ஒன்று தான். இந்த அட்டவணைகளுக்கு நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்துலாம் படிச்சுட்டே இருக்க வேண்டாம். ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. USRS43FPM, அதாவது இவன் அல்லது அவன் தான் வந்து இப்போ நம்ம கிளாஸில் லீடருக்கு எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். என்ன செய்வாங்க? 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரில் இவன் அல்லது அவன் தான் எனது கிளாஸ் லீடராக வருவான் அப்படிம்பாங்களே. அந்த மாதிரி இப்போ நம்ம பிஎம்க்கு அப்படின்னு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். USRS43 இது ஒருத்தன் இவன் ஒருத்தன் வச்சுக்கோங்க. இவங்க 2ல் யாராவது பிஎம். இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு.
யூஎஸ் ஆர் S43 இவங்க ரெண்டில் யாராவது ஒருத்தர் ஏபிஎம் முடிஞ்சுது. இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே அடுத்தடுத்து கடகடன்னு படிச்சிடலாம். பாருங்கள், வரிசையாக பார்த்தே வாங்க. இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுட்டே இப்போ நம்ம இங்கே வரிசையாக பார்க்குறோம் இல்லையா, அதை பாருங்கள், நீங்களும் படித்து முடிச்சிடுவீங்க. நான் சொல்லும் போதே படித்து முடிச்சிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், யூன்னா என்னது, யூனியன் டெரிட்டரி, மாநிலங்கள் மற்றும் தமிழில் உள்ளவங்களும் இப்படி இங்கிலீஷில் வச்சு படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முடிஞ்சிட்டு. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது என்ன பார்த்தோம், எஸ்ஸுன்னா சேலரி, சம்பளம், படிகள். ஈஸியான வார்த்தைகள் தான் இல்லையா, நம்மளால் இங்கிலீஷ்லேயும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து மூணாவது நம்ம என்ன பார்த்தோம், ஓஆரில் ஓனா ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது பதவி பிரமாணம், உறுதிமொழிகள். அடுத்து ஆருக்கு பாருங்கள், ராஜ்யசபா சீட் அலோகேஷன், ராஜ்யசபாவில் இடஒதுக்கீடு. ஈஸியான வார்த்தைகள் தான், நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பார்த்தோம், S43, அதில் எஸ் மட்டும்தான் முதல்ல. எஸ்னா என்னது, ஷெட்யூல் ஏரியா அண்ட் ட்ரைப்ஸ், SC/ST பகுதிகளில் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகள். அடுத்தது என்ன பார்த்தோம், S43 பார்த்தோம் இல்லையா, அந்த S43ல் S4 அந்த ரெண்டையும் முதல்ல எஸ்ஸுக்கு தனியாக ஷெட்யூல் ட்ரைப் ஏரியா பார்த்துட்டோம். அடுத்தது S4 சேர்த்து விடுங்க அடுத்த இதுக்கு, அதுதான் நமக்கு 6th ஒன்று. எனது அந்த எஸ்ஸில் உள்ள பகுதி, அதாவது SC/ST பகுதியில் ஷெட்யூல் ஏரியா பகுதியில் மொத்தம் 4 இது வரும். அந்த 4 ஏரியா என்னதெல்லாம், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், 4 ஏரியா. இந்த 4 ஏரியா உங்களுக்கு மறக்காமல் இருக்கணும்னா இப்படி நான் வச்சுக்கோங்க, ATM². ஸோ இந்த வரிசையாக வருதில்ல, அதை தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக இப்படி சொல்லிட்டேன். ஸோ ஏ அப்படின்னா அஸ்ஸாம், டீனா திரிபுரா, மேகாலயா, M² 2 M வரணும். அப்போ மொதல் இதுக்கு மேகாலயா, ரெண்டாவது இதுக்கு மிசோரம். அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ S4 முடிஞ்சுது. அடுத்தது எஸ்ஸுக்கு அப்புறம் 4க்கு அப்புறம் என்ன இருந்தது, 3 இருந்தது இல்லையா, அந்த இதை S3ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 3 அப்படின்னா இல்லை எஸ்ஸை விட்டுட்டு 3 மட்டும் கூட எடுத்துக்கோங்க. அடுத்து 3 அப்படின்னா 3 இது சேர்ந்து வந்தது, எது, 7, 8, 9. இந்த S3 அப்படின்னு வர்றதை நான் S3யை சேர்த்து எடுத்துக்கோங்கன்னு மேலே சொன்னாலே, அப்படி சேர்த்து S3ன்னு எடுக்கிறத L3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது லிஸ்ட் 3 இது வந்துடுது. S3யில் எத்தனை வந்துடுது, 3 L வந்துடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 L முதல்ல என்னது, லிஸ்ட்டு, அடுத்து லாங்குவேஜ், அடுத்தது லேண்ட் ரிஃபார்ம். ஸோ 9th அட்டவணை வரைக்கும் நமக்கு முடிஞ்சு போயிடுது. அப்போது லிஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுனா என்னது, பட்டியல், மத்திய மாநில அரசுகளோட பட்டியல். மொத்தம் எத்தனை இருக்குது, மாநில அரசு, மத்திய பட்டியல், மானிய பட்டியல், பொதுப்பட்டியல், 3 இது வந்துடுது. அடுத்து லாங்குவேஜில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் 22. நடைமுறைக்கு வந்தபோது மொத்தம் 14 இருந்தது. இப்போ 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது. அடுத்தது 3வது எல் என்னது, லேண்ட் ரிஃபார்ம். ஸோ இது நமக்கு எப்பவும் பாருங்கள், 1951 சட்ட திருத்தத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இது 13 சட்டங்கள் இருந்திருக்கு, இப்போ 282 சட்டங்கள் இருக்குது இந்த லேண்ட் ரிஃபார்ம் நில சீர்திருத்தத்தில். ஸோ இப்போ நம்ம S43 முடிச்சாச்சு. அடுத்தது கடைசியாக என்ன இருந்தது பாருங்கள், APM இருக்கு இல்லையா. ஏ அப்படின்னா என்னது, ஆன்டி டிஃபெக்ஷன்லானா என்னது, கட்சி காவல் தடை சட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்க, ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அடுத்து Pனா என்னது, பஞ்சாயத்து, அதுவும் எப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இதில் வந்து அடுத்து தெரிய வேண்டிய பாயிண்ட், இப்போ நம்ம இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஞ்சாயத்து அமைப்பு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தது வருஷம் வேறு, அது நடைமுறைக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/4/1993 நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க அடிக்கடி, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், PM, லாஸ்ட் ஒன் வந்து M. அப்போ Mனா முனிசிபாலிட்டி. ஸோ நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதுமா, இப்போ எளிமையாக நீங்கள் முடிச்சிடலாமா. உங்களுக்கு எத்தனாவது அட்டவணை கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியும், நீங்கள் அந்த ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். US அல்லது S43 APM, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் எது கேட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அது போக அட்டவணையில் நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது, நம்ம அட்டவணைகள் 8வது அட்டவணைகளில் நம்ம என்ன பார்த்தோம், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் முதல்ல 14 இருந்துச்சு. நடைமுறைக்கு வந்த பொழுது எத்தனை இருந்துச்சு, 14 இருந்துச்சு. இப்போ 22 மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த 22 மொழிகளில் மிச்சம் முதல்ல 14 இருந்தது, மிச்சம் எவ்வளோ இப்போ ஆட் ஆகிருக்கு, எக்ஸ்ட்ரா 22 வரணும்னா 8 இது ஆட் ஆகிருக்கு இல்லையா. அந்த 8 மொழிகள் என்னென்ன, எந்தெந்த சட்ட திருத்தத்தில் எந்த வருஷம் ஆட் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதை நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், 1967 வருஷம் 21வது சட்ட திருத்தத்தில் முதல்ல ஆல்ரெடி 14 மொழி இருந்திருக்கு அங்கீகரிக்கப்பட்டதா. ஸோ 15ஆவதாக நமக்கு எது ஆட் ஆகுது, சிந்தி. 15ஆவதாக இது சிந்தி. அடுத்தது பாருங்கள், 1992 71வது சட்ட திருத்தத்தில் 16வது மொழியாக கொங்கணி, 17வது மொழியாக மணிப்புரி, அடுத்து 18வது மொழியாக நேபாளி. ஸோ இது 3மே ஒரே சட்ட திருத்தம் தான். இது 71வது சட்ட திருத்தம் 1992. அடுத்தது பாருங்கள், 2003 92வது சட்ட திருத்தத்தில் மிச்சம் இருக்க 4, 19, 20, 21, 22 அந்த 4 மொழிகளும் வந்து ஆட் ஆகிருக்கு. ஒரே சட்ட திருத்தம், ஒரே வருடம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வரிசையை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, போடா, டோக்கரி, சாந்திலி, மைதிலி, அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க.
இந்த வரிசையை கரெக்டாக செஞ்சிடணும் படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 2 கிரின்னு வருது, திலின்னு வருது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்பின் பகுதிகள் அடுத்த டாப்பிக்கு. இதில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் அட்டவணைகள் பார்த்தோம்ல இல்லையா. முதல்ல நடைமுறைக்கு வந்த பொழுது 8 இருந்துச்சு, இப்போ 12 இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு பகுதிகளுக்கு வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்த பொழுது 22 இருந்திருக்கு. பகுதிகள்னால் பார்ட்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷில். மொத்தம் 22 இருந்திருக்கு. இப்போ எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. இதில் வந்து ஒரு பகுதியை நீக்கிட்டாங்க. அது நீக்கப்பட்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 7வது பகுதி 7 நீக்கியிருக்காங்க. எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1956 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பகுதி 7 என்ன செஞ்சிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அடுத்தது புதிதாக 4 இதை வந்து நினச்சிருக்காங்க. ஸோ அந்த இப்போ இங்கே 22 இருக்குது, அதில் 1 வந்து நீக்கிட்டாங்க. ஸோ அப்போ 21 இருந்திருக்கும். அது போக இப்போ 4 ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கு, 25 ஆயிருக்கு. அப்போ இந்த ஆட் பண்ண 4 இது எதெல்லாம், 4A 9B 9A 9B 14A இந்த 4. அப்போ இதை எப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் பகுதி 4A போகும், பகுதி 4A பகுதி 14A இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 1976 ஆட் ஆகிருக்கு. பகுதி 9A வந்து 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பகுதி 9B வந்து 97வது சட்ட திருத்தத்தின்படி 2011வது வருடம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 4மே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிகள், இப்போ மொத்தம் 25 பகுதிகள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு பகுதிகள் என்னென்ன வரிசையாக ப்ளஸ் அதில் வந்து என்னென்ன விதிகள் இருக்குது, நமக்கு விதிகள் மொத்தம் இருக்குது இல்லையா 495 வரும். ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் எங்கெங்கே வருது அந்த இது நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக நல்ல தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளும். விதிகள் என்ன, 1 to 4 வரைக்கும் அதில் இருக்குது அந்த ஹெட்டிங்கில். அடுத்தது குடியுரிமை 5 to 11வது விதிகள் வரை. அடிப்படை உரிமைகள் 12 முதல் 35 வரை. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை 36லேருந்து 51 வரை. அடிப்படை கடமைகள் 4வது A அதில் உள்ளது வந்து 51A மட்டும் இருக்குது. மத்திய அரசு 52லேருந்து 151 வரைக்கும். மாநில அரசு 152லேருந்து 237 வரை. அடுத்து B பிரிவு தொடர்பானது நீக்கப்பட்டது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து 238 மட்டும். யூனியன் பிரதேசங்கள் 239லேருந்து 242. ஊராட்சிகள் 243 இருந்து 243 O வரைக்கும். அடுத்த நகராட்சிகள் 243Bலேருந்து 243 ZG வரைக்கும். கூட்டுறவு அமைப்புகள் 243 ZH to ZT வரைக்கும். தென் பழங்குடியினர் பகுதிகள் அது வந்து 244லேருந்து 244A வரை. மத்திய மாநில உறவுகள் 245லேருந்து 263 வரை. அடுத்தது நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு 264 வந்து 300A வரை. வர்த்தகம் வாணிகம் இந்திய மாநிலங்களில் அது வந்து 301லேருந்து 307 வரை. மத்திய மாநில அரசு பணிகள் 308லேருந்து 323 வரை. தீர்ப்பாயங்கள் 323லேருந்து 323A to 323B. தேர்தல் 324லேருந்து 329A. இடஒதுக்கீடு 330லேருந்து 342. ஆட்சி மொழி 343 to 351. நெருக்கடி நிலைகள் 352லேருந்து 360. பிற வகை முறைகள் 361லேருந்து 367. அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள் 368. தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு வகை முறைகள் 369லேருந்து 392. குறைந்த கால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்கப்பட்டவை 393லேருந்து 395. ஸோ இவ்வளோதான். இது ஃபுல்லாக நமக்கு என்னது பகுதிகள், மொத்தம் என்னென்ன பகுதிகள், அது எதுலேருந்து எது வரைக்கும் அதில் உள்ள விதிகள் இருக்குது, எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி அதே மாதிரி எளிமையாக அட்டவணைகள் பார்த்த மாதிரி இதை எப்படி எளிமையாக படித்து முடிக்கலாம், அந்த 22 இதையும் எப்படி எளிமையாக நம்ம படித்து முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு, இதுக்கான ஷார்ட்கட் நம்ம போட்டாச்சு. ஸோ அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த 22 பகுதிகளையே எளிமையாக படிக்கிறதுக்காக. அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இதுக்கு மட்டும் ஷார்ட்கட் ஆல்ரெடி போட்டதுனால நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்டேன், அதில் போய் செக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கோங்க. ஸோ இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது எளிமையாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.